அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்ட் வெல்கம் டு தி கேடிவி. விடுதலை சிறுத்தை கட்சிகளுக்கு காமன் சிம்பல் ஒதுக்குவதில் பிரச்சனை இருக்குது அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயம் வெளியாக இருக்குது மக்களே. சரி, இதில் காமன் சிம்பல்னால் என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கணும். இதில் பல இடங்களில் பல நேரங்களில் விடுதலை சிறுத்தை கட்சியை சேர்ந்த ஆதவ அர்ஜுனா கொடுக்குற ப்ரெஸ் ரிலீஸாக இருக்கட்டும், இல்லை திருமாவளவனாக இருக்கட்டும், எல்லாருமே நிறைய இடங்களில் மிஸ்கைட் பண்ணுறாங்க மக்களை அப்படிங்கிறது புரிஞ்சிக்க முடியுது. இதில் காமன் சிம்பிள்ஸ்ன்றது என்ன, அதில் என்ன பிரச்சனை இருக்குது, என்ன க்ரைட்டீரியாஸ் மிடர் பண்ணாமல் இருக்குது, இல்லை மிடர் பண்ணிட்டாங்களா, அப்படி எல்லாத்த பற்றியும் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் இந்த பதிவில். விடுதலை சிறுத்தை கட்சிகளுக்கு காமன் சிம்பிள் அலோகேஷன்ஸ் அப்படிங்கிறதுல பானை சின்னம் ஒதுக்க முடியாது அப்படின்னு எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க மக்களுக்கு. சரி, இப்போ இதில் பானை சின்னம் ஒதுக்கிறதுல காமன் சிம்பிள்னால் ஃபஸ்ட்டு என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கணும். அதுக்கு முன்னாடி ஆதவ அர்ஜுனா கொடுத்த செய்திக்குறிப்பை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இன்றைக்கி வெளியிட்டிருக்க செய்திக்குறிப்பு. ஆக்சுவலாக செய்திக்குறிப்பு: அனைவருக்கும் வணக்கம். வரும் மக்களவைத் தேர்தலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வரலாற்றில் முதன்முறையாக தமிழ்நாடு, கர்நாடகம், கேரளம், ஆந்திரா, தெலுங்கானா ஆகிய 5 மாநிலங்களில் மொத்தம் 29 தொகுதிகளில் போட்டியிடுவது குறிப்பிடத்தக்கது. ஏற்கனவே 4 சட்டமன்ற உறுப்பினர்களையும் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரையும் கொண்டிருக்கும் ஒரு முக்கியமான அரசியல் கட்சியான விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான கடைசி நாளான இன்று இந்த நிமிடம் வரை இந்திய தேர்தல் ஆணையம் பொது சின்னத்தை ஒதுக்கீடு செய்யாதது மிக மோசமான ஜனநாயக படுகொலையாகும். 5 மாநிலங்களில் போட்டியிடும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு பொது சின்னம் ஒதுக்கீடு செய்யுமாறு கடந்த 22/2024 அன்று இந்திய தேர்தல் ஆணையத்திடம் கட்சியின் சார்பில் கோரிக்கை முன் அளிக்கப்பட்டது. அதற்கு 21/3/2024 தேதியிட்ட கடிதம் மூலம் பதிலளித்திருந்த இந்திய தேர்தல் ஆணையம், உங்கள் கட்சி கடந்த 2 பொதுத் தேர்தல்களில் குறைந்தபட்சம் 1% வாக்குகளை கூட பெறாத காரணத்தால் பொது சின்னத்திற்கான உங்கள் கோரிக்கையை பரிசீலிக்க இயலவில்லை என்று உண்மைக்கு புறம்பான காரணத்தை முன்வைத்து விடுதலை சிறுத்தைகளின் நியாயமான கோரிக்கையை நிராகரித்தது. இந்நிலையில் தலைவர் அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்களின் ஆலோசனைப்படி டெல்லி உயர்நீதிமன்றத்தை சட்டப்பூர்வமாக அணுகினோம். இன்று விசாரணைக்கு வந்த வழக்கில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி கடந்த 2 பொதுத் தேர்தல்களில் குறைந்தபட்சம் 1% வாக்குகளை கூட பெறவில்லை என்ற இந்திய தேர்தல் ஆணையத்தின் கூற்று முற்றிலும் தவறானது என்பதை நிரூபிக்கும் விதமாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி 2014ஆம் ஆண்டு கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் 1.51% வாக்குகளையும் 2019ஆம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் 1.18% வாக்குகளையும் பெற்றுள்ளது என்பதை உரிய தரவுகளின் அடிப்படையில் நீதிமன்றத்தில் நமது தரப்பு வாதங்களாக முன்வைக்கப்பட்டதன் விளைவாக இந்திய தேர்தல் ஆணையம் 21/2024 அன்று எழுதிய கடிதத்தை திரும்ப பெற்றுக்கொள்வதாக நீதிமன்றத்திலேயே அறிவித்திருந்தது. மேலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கோரிக்கையை உள்ள நியாயத்தை ஏற்றுக்கொண்ட டெல்லி உயர்நீதிமன்றம் இன்று மாலை 5 மணிக்குள் விடுதலை சிறுத்தை கட்சியின் பொது சின்னம் தொடர்பான கோரிக்கை மீது இந்திய தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உத்தரவிட்டுள்ளது. இது முதற்கட்ட வெற்றிதான். நமது கட்சியின் அரசியல் அங்கீகாரத்திற்கான சட்ட போராட்டம் தொடரும். தமிழ்நாட்டில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி, அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் உள்ளிட்ட கட்சிகளுக்கு சுமூகமாக பொது சின்னத்தை ஒதுக்கீடு செய்த தேர்தல் ஆணையம் விடுதலை சிறுத்தைகளுக்கு பொது சின்னம் வழங்குவதில் மிகவும் இவ்வளவு தயக்கம் காட்டுவதன் ஏன் என்ற கேள்வி இயல்பாக எழுகிறது. இனியாவது இந்திய தேர்தல் ஆணையம் சட்ட விதிகளுக்கு உட்பட்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு கிடைக்க வேண்டிய பொது சின்னத்தை உடனடியாக ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். போட்டிருக்காரு மக்களே. இதில் 2 விஷயம் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். பொது சின்னம் என்றால் என்ன? இதில் ஒரு மிகப்பெரிய குழப்பம் இருக்கிறது. அதுக்கு முன்னாடி 5 மணிக்குள்ளே தேர்தல் ஆணையம் அவங்க ரிசல்ட் சொல்கிறாங்க. ரிசல்ட்டின் படி பார்த்தால் நேற்று 5 மணிக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தால் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு பானை சின்னம் ஒதுக்க முடியாது அப்படின்ட்டாங்க. ஏன் அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க கேட்ட ஒரு சில டாக்குமெண்ட்ஸும் நோட்டரி பப்ளிக் கையெழுத்தும் அதில் இல்லாமல் இருக்குது அப்படிங்கிறது தெளிவுபடுத்தியிருக்காங்க தேர்தல் ஆணையம். சரி, இது என்னங்க நோட்டரி பப்ளிக்கு, என்ன விஷயம் ஏதுன்றதெல்லாம் அவங்க மக்களுக்கு புரியாமல் இருக்கும். நான் விளக்குற மக்களே. ஃபஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் திங், வாட் இஸ் பொதுச்சின்னம் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். பொதுச்சின்னம் அப்படின்னால் இப்போது தமிழ்நாட்டில் விடுதலை சிறுத்தை கட்சி ஒரு சின்னத்தை போட்டிடலாம்னு வச்சுக்கலாம் மக்களே. எந்த சின்னத்தில் போட்டியிடுறாங்களோ அதே சின்னத்தில் தான் அடுத்த 5 மாநிலத்திலையும் போட்டி போட வேண்டும் அப்படிங்கிறது தான் பொது சின்னம். அதாவது அலோகேஷன் ஆஃப் காமன் சிம்பிள்ஸ் ஃபார் ரெஜிஸ்டர்ட் பட் அன்ரெகனைஸ்டு பார்ட்டி இன் இந்தியா.
அது உங்களுக்கு ஒரு ஸ்டேட்டில் ஒரு சின்னத்தில் நீங்கள் போட்டி போடுறீங்க, ரைட். அதே சின்னத்தில் தான் நீங்கள் போட்டி போடக்கூடிய எல்லா ஸ்டேட்லேயும் அதே சின்னத்தை யூஸ் பண்ணிக்க போகிறீங்களா, இல்லை யூஸ் பண்ணிக்க முடியாமல் போகுதா? இதுதான் பொது சின்னம். இதை வந்து நிறைய பேர் குழப்பிக்கிறாங்க. அதாவது தேர்தல் ஆணையம் இதனை ஏன் நிராகரிக்கிறது அப்படிங்கிறதுக்கு பல டீட்டெயில்ஸ் இருக்குது மக்களே. ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங் நான் உங்களுக்கு ஒரு ப்ரொஃபார்மா போடுறேன் பாருங்கள். இந்த ப்ரொஃபார்மா தான் பொது சின்னத்தில் நீங்கள் எத்தனை ஸ்டேட்டில் போட்டி போட போகிறீங்களோ ஒரு கட்சியாக அதற்கு ஃபில்லப் பண்ணி கொடுக்க வேண்டிய ப்ரொஃபார்மா. இதில் வந்து ஒரு வார்த்தை போட்டிருக்கோம், கீழே பாருங்கள். செகண்ட் பாயிண்ட் நான் படித்து காட்டுறேன். It may also be noted that the concessions of allotment of common symbol to the candidates of the registered and recognized party under the para 10b of the election symbols bracket reservation and allotment order 1968 shall be available to a party only at any 2 general elections to the House of People or any 2 general elections to the State Legislative Assembly or at 1 general elections to the House of the People and the other general elections to the State Assembly as the party may choose. However, if the party has polled 1% of the votes in the last occasion, it can apply again. அப்படின்னு போட்டிருக்கான். அதாவது தொடர்ந்து 2 எலெக்ஷன்ஸில் 2 லோக்சபா எலெக்ஷன்ஸ்லையோ, இப்போ நீங்கள் லோக்சபாவுக்கு கேட்குறீங்கனால் they will take the consideration of 2 லோக்சபா எலெக்ஷன்ஸ். இல்லைன்னா லெட்ஸ் டேக் ஸ்டேட் அசம்பிளினால் 2 எடுத்துப்பாங்க. இது ரெண்டுத்துலேயும் உங்கள் கட்சி பல மாநிலங்களில் போட்டி போட்டிருந்து 1% ஓட்டாவது குறைந்தபட்சம் வாங்கியிருந்தால் மட்டும்தான் இது கொடுக்கப்படும் அப்படிங்கிறது இதோடைய ப்ரொஃபார்மாவுடைய பேசிக் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், ரைட். இது மட்டும்தான் இன்ஸ்ட்ரக்ஷன் கேட்டிங்கன்னா கிடையாது மக்களே. இது இன்னொரு விஷயமும் இருக்குது. என்னென்னால் த RUPP ரெஜிஸ்டர்ட் அன்ரெகனைஸ்டு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வேர் கிவிங் திஸ் டீட்டெயில்ஸ் செப்பரேட்லி. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங், the Election Commission of India on Thursday brought the new rules of allocation of symbols to registered unrecognized political party. என்ன கொண்டு வந்திருக்காங்க புது ரூல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, making it mandatory for them to furnish audited accounts of last 3 financial years. கடந்த 3 வருடமாக கட்சி நடத்திட்டு இருக்கக்கூடிய நீங்கள் உங்களுடைய ஃபினான்ஷியல் இயரில் ஒவ்வொரு வாட்டியும் போடக்கூடிய பேலன்ஸ் ஷீட்டுடைய ஆடிட்டிங் அக்கௌண்ட்டு இப்போ புதுசாக உருவாக்கக்கூடாது. கடந்த 3 வருஷமாக உருவாக்கி வச்சுருக்கக்கூடிய ஆடிட்டிங் அக்கௌண்ட் நீங்கள் சப்மிட் பண்ணணும். 1. 2வது, எக்ஸ்பெண்டிச்சர் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆஃப் தி லாஸ்ட் 2 எலெக்ஷன்ஸ். லாஸ்ட் 2 எலெக்ஷன்ஸில் நீங்கள் போட்டி போட்டப்போ என்ன எக்ஸ்பெண்டிச்சர் நீங்கள் பண்ணியிருந்தீங்க அப்படிங்கிற விஷயத்த பர்ஃபெக்டாக நீங்கள் ரெடி பண்ணி அதில் நோட்டரி பப்ளிக் சிக்னேச்சர்ஸ் போட்டு அட்டஸ்ட் பண்ணி அதை நீங்கள் சப்மிட் பண்ணணும். 2வது. 3வது, a signature of the authorized office bearer of the party along with the application form for symbols. இப்போது லாஸ்ட் 2 வருடங்களாக 3 ஃபினான்ஷியல் இயர்ஸாகவே இவங்க என்னென்ன அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படிங்கிறத ஆடிட் பண்ணி அந்த ஆடிட்டட் அக்கௌண்ட்ஸை வந்து சப்மிட் பண்ணணும் எலெக்ஷன் கமிஷனுக்கு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இஸ் வெரி கிளியர். செகண்டு, கடந்த 2 எலெக்ஷன்ஸாக நீங்கள் போட்டி போட்ட உங்களுடைய கேண்டிடேட்ஸோடைய எக்ஸ்பெண்டிச்சர் டீட்டெயில்ஸை நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இது 2த்தில் தான் சிக்கல் ஏற்பட்டிருக்கு, சிக்கலாக இருந்ததுன்னு சொல்லிட்டு எலெக்ஷன் கமிஷன் நேற்று நைட் ஈவினிங் 5 மணிக்கு என்ன சொல்லிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, விடுதலை சிறுத்தை கட்சிகளுக்கு பானை சின்னம் ஒதுக்க முடியாது அப்படின்ட்டாங்க. என்ன காரணம் கேட்குறப்போ, நாங்கள் கேட்ட டீட்டெயில்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து பர்ஃபெக்டாக அட்டஸ்டட் நோட்டரி பப்ளிக்கோட டீட்டெயில்ஸ், நோட்டரி பப்ளிக்கோடைய அட்டஸ்டேஷன்ஸ் மிஸ் ஆகிட்டுருக்கு. அப்போது என்ன விஷயமா இங்கே பார்க்கப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா மக்களே, ஒவ்வொரு ஃபினான்ஷியல் இயர்ஸ் முடிகிறப்பவும் ப்ராப்பராக கட்சி நடத்தக்கூடியவர்கள் அந்த ஃபினான்ஷியல் என்னென்ன செலவு பண்ணிருக்காங்க, என்ன பண்ணிருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில்டான ப்ராப்பரான ஒரு அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணணும். இப்போது அந்த அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த அக்கௌண்ட்ஸை ரிட்டர்ன்ஸாக பேலன்ஸ் ஷீட்டாக அந்தந்த ஃபினான்ஷியல் இயர் 2லேயே சப்மிட் பண்ணியிருக்கணும். அதனை கொடுக்கும் பொழுது அந்தந்த ஆடிட்டர் சிக்னேச்சர் போட்டிருக்கணும். அந்தந்த தேதிகளில் அவங்க பேலன்ஸ் ஷீட்டை வந்து கொடுத்துருக்கணும் ஐடி டிபார்ட்மெண்ட்டுக்கு. அந்த பேலன்ஸ் ஷீட்டை இப்போ எடுத்து கொடுக்குறப்போ ஒரு நோட்டரி பப்ளிக் சிக்னேச்சர் வேணும், அட்டஸ்டேஷன்ஸ் வேணும். இதெல்லாம் ப்ராப்பராக கொடுக்காம ரொம்ப அன்வெயிலிங்காக இருக்குது அப்படிங்கிறதுனால இதை ரிஜெக்ட் பண்ணியிருக்கிறார்கள் அப்படிங்கிறது தெளிவுபடுத்தியிருக்கிறாங்க எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வந்து
சில காரணங்களை முன்னிட்டு கோடிட்டு காமிச்சு தான் அவங்க ரிஜெக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத இங்கே தெளிவுபடுத்தியிருக்கிறாங்க. ஒன்று. ரெண்டாவது, சரி இப்போ இவர் ஓட்டு வாங்கின பர்சன்டேஜ் வந்து கரெக்டாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா ஆமாம், 2 லோக்சபா எலெக்ஷன்ஸ்லேயும் இவர் அதாவது பானை சின்னத்தில் நின்று இந்த ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க அப்படிங்கிற தெளிவு இருக்குது. பட் இந்த ஒரு விஷயம் தெளிவில்லாமல் இருக்குது அப்படிங்கிறதுனால தான் இந்த பானை சின்னம் அப்படிங்கிறதே பொது சின்னமாக அறிவிக்க முடியாத விடுதலை கட்சிகளுக்குன்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ அடுத்த ஒரு கொஷின் என்னென்னா, ஒவ்வொரு வாட்டியும் அந்த விஷயத்தை நீங்கள் ஆல்ட்ரு பண்ணிட்டே இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் முடியாது. இப்போ நம்ம சொன்ன பார்த்தீங்க மக்களே, அதாவது இந்த எலெக்ஷன் கமிஷனுடைய ஒர்க் எல்லாத்துக்குமே உங்களுக்கு ஒவ்வொரு முறையும் தலையிட மாட்டார்கள் கோர்ட். ஸோ ஜுடிஷியல் சிஸ்டம் என்ன பண்ணுவாங்கன்னா, இது ஒவ்வொரு முறை தலையிட்டு போயிடா. இன்னொரு விஷயம் சொல்கிறாங்க என்னென்னா, இதுவரை பானை சின்னம் யாருக்கும் ஒதுக்கப்படலை அப்படிங்கிறாங்க. இப்போது உங்களுக்கு டெல்லி உயர்நீதிமன்றத்தில் போய் இந்த வழக்கு வந்து இந்த வழக்கில் என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்கள் இதான் கேட்டிருந்தோம், இதெல்லாம் கொடுக்கல, இதாங்க ப்ராப்பராக இல்லை, நாங்கள் ரிஜெக்ட் பண்ணுறோன்னு சொல்லி அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுப்பாங்க எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. இப்போ திருப்பி இதை கொடுக்குறோம், வில் ஃபர்னிஷ் இட் அகைன் அப்படின்னு சொன்னாலுமே அவங்க ஃபர்னிஷ் பண்ணி செஞ்சு அதுக்குள்ளே பானை சின்னத்துக்காக ஒதுக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க மக்களே, ஒதுக்கவே முடியாது. ஸோ இது ஒரு விஷயம் பார்க்கணும், உங்களுக்கு எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுடைய அவங்களுடைய டிஸ்கிரிப்ஷனரி பவர்ஸில் கோர்ட் அவ்வளோ வேறு தலையிட மாட்டாங்க. நீங்கள் பார்த்தால் தெரியும், கவர்னர்ஸ் அண்ட் பிரசிடெண்ட், எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா இவங்களுடைய டிஸ்கிரிப்ஷனரி பவர்ஸில் கோர்ட்டு தலையிட மாட்டாங்க. சப்போஸ் நீங்கள் போனாலுமே, உதாரணத்துக்கு டேக் ஃபார் எக்ஸாம்பிள் மக்களே, பொன்முடியுடைய பதவி ஏற்பு விழாவை நடத்த மாட்டேன்னு ஆர்டர் சொல்லியிருந்தார். அதற்காக அவங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறாங்க. சுப்ரீம் கோர்ட் சொல்கிறாங்க தீர்ப்பில், கவர்னர் அவருடைய வேலையை சரியாக பார்த்துட்டால் ஓகே, இல்லைனால் நாங்கள் உள்ளே வந்து ஆர்டர்ஸை ப்ளேஸ் பண்ணுற மாதிரி ஆகக்கூடாது, நாங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்காம ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு நேக்காக சொல்கிறாங்க. அது ஆர்டர் போடணும், அவங்க போட மாட்டேன்றாங்க. ஏனால் கவர்னர்ஸ், எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுடைய அவங்களுடைய சீஃபு ப்ளஸ் பிரசிடெண்ட்லாம் வந்து அவங்களுடைய டிஸ்கிரிப்ஷனரி பவர்ஸை மதிப்பாங்க கோர்ட்டு. அந்த ஆர்டரை போட மாட்டாங்க. நீங்கள் பண்ணுங்கள், நீங்கள் பண்ணலன்னா நான் கொடுக்குற மாதிரி நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. இதுலேயும் அதே மாதிரி நடந்தால் யோசிச்சு பாருங்கள். சிம்பிள் அலோகேஷன்ஸ் அப்படிங்கிறதை ப்ராப்பராக கொடுத்துருக்க வேண்டும். இவ்வளவு தப்பு இருக்குது, இவ்வளோ தேவைகள் இருக்குது. ஏன்னா நம்ம ஜென்ரலாகவே ஒரு ப்ரொஃபார்மாவில் ஒரு டாக்குமெண்ட்டை நீங்கள் கொடுக்குறீங்கனால் நோட்டரி பப்ளிக்கோடைய அட்டஸ்டேஷன் அப்படி கொடுக்க முடியும், எப்படி நீங்கள் கொடுக்குறீங்க அப்படிங்கிற ஒரு பேசிக்கான சென்ஸ் இருக்கிறது. ஏன்னா அட்டஸ்ட் பண்ணலாம் ஒருத்தவங்க, அட்டஸ்டே பண்ணாமல் நீங்கள் தூக்கி கொடுத்துருவீங்களா அப்படிங்கிற கேள்வி இருக்கிறது. நோட்டரி பப்ளிக் அட்டஸ்டேஷன் இல்லாமல் நீங்கள் கொடுத்துட்டு அதை அவங்க செக் பண்ணுறாங்க, இல்லைன்னு தெரியுது, அப்போ அது உண்மையாக பொய்யான்றது எப்படி அவங்க கண்டுபிடிக்க முடியுன்ற கேள்வி இருக்கிறது. சரி, நோட்டரி பப்ளிக்ன்றது சும்மா போய் கேட்டால் கொடுத்துருவாங்க மக்களே. ஆனால் அவர்கள் அதை செக் பண்ணி பார்த்து தப்பு இருக்குதுன்னு தெரிஞ்சிட்டாங்களா நோட்டரி பப்ளிக் மாட்டுவாங்க. ஸோ அந்த ஒரு விஷயமும் இங்கே பார்க்கணும். ஸோ அட்டஸ்டேஷன் இல்லாமல் கொடுத்துருக்குறீங்க அப்படிங்கிற காரணத்தை சொல்லி ரிஜெக்ட் பண்ணியிருக்கிறாங்க எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. இப்போ இதை எதிர்த்து அவங்க மேல்முறையீடு போகிறது அப்படிங்கிறதும், மேல்முறையீட்டில் இதை கொடுங்க அப்படின்னு கோர்ட் ஆர்டர் போடுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா சந்தேகம்தான். இதற்கு பதிலாக ஏன் இப்போ இவங்க அலைஞ்சிட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மக்களே, மற்ற ஸ்டேட் எலெக்ஷன்ஸ்க்கு டைம் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே அலைஞ்சு தெரிஞ்சு வாங்க ட்ரை பண்ணிட்டுருக்கிறாங்க. இதான் அவங்களுடைய ஒரே எண்ணமாக இருக்கிறது. ட்ரை பண்ணிட்டோம், அலைஞ்சு தெரிஞ்சு பார்க்கட்டும், கிடைக்கிறது அப்படிங்கிறது சந்தேகம்தான். ஏனென்றால் டிஸ்கிரிப்ஷனரி பவர்ஸ் ஆஃப் தி எலெக்ஷன் கமிஷனில் தலையிட மாட்டார்கள் கோர்ட். நீங்கள் தப்பாக கொடுத்துட்டே இருப்ப, தேவையானதை கொடுக்க மாட்டேன், அப்புறம் ஒவ்வொரு டைமும் கோர்ட்டுக்கு வருவேன் அப்படின்னா யோட்டசிஸ் அப்படின்றது கேட்பாங்க. ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் see மக்கள். இதுதான் இந்த பிரச்சனையுடைய மூலமான காரணம். ஸோ பொது சின்னம் அப்படிங்கிறது எல்லா 5 ஸ்டேட்லேயும் அவங்க போட்டி போடக்கூடியதில் ஒரே சிம்பிள் கேட்குறாங்க. அது கொடுக்க முடியுமா முடியாதுன்றதான் எங்கள் பஞ்சாயத்து. அதே எலெக்ஷன் கமிஷன் கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க, இவங்க வேணும் அப்படிங்கிறாங்க. இதான் பஞ்சாயத்து மக்களே. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்றதை பார்ப்போம். என்ன நினைக்கிறீங்கன்றது கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.